ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள் புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? மீகாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்களை தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்களை முன்னணியில் நடந்து போவார். ஹல்லேலூயா. பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல தேவப்பிள்ளையில? தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். ஆமென். யாருக்கு முன்னாடி நடந்து போகிறாரு? உங்களுக்கு முன்னாடி தாங்க. ஐயோ, நான் முன்னேறவே முடியல பிரதர், என் பிஸ்னஸில் முன்னேற முடியல, என் படிப்பில் எங்கள் பிள்ளைங்க முன்னேறவே மாட்டிருக்காங்க, பல முறை தோற்று போகிறாங்க, இந்த என்ட்ரன்ஸில் எப்படியாவது இந்த நீட்டில் பாஸ் பண்ண நினைக்கிற முடியவே இல்லை. என்னென்ன காரியத்தில் நீங்கள் முடங்கி போயிருக்கிறீங்க, முன்னேற முடியாமல், என்ன நன்மை ஆசிரியத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் என்ன காரியம் தடையாக இருக்குது? இன்றைக்கி பரிசுத்தாவினை திட்டமாய் நம்மோடு பேசுகிறார். தடைகளை உடைத்து போடுகிற கர்த்தர் உங்களுக்கு முன்னாடி போகிறார். ஆமென். அவர் முன்னாடி போனார்னா உங்களை அவன் யார் தடைக்க முடியுங்க? யோசித்துப்பார். அவர் யார்? உன்னதமான தேவன். ஆமென். அவர் நாமம் வானோர் பூதரத்தில் முழங்காலம் முடங்க வைக்கிற நாமம் அல்லவா? அப்படிப்பட்டவர் முன்னாடி போகும்போது எந்த தடை நிற்க முடியும்? ரொம்ப அழகாக வசனம் தீர்க்கதரிசி சொல்றாரு, தடைகளை நீக்கி போட்டவர்கள் அவளுக்கு முன்னாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். எந்த வாசலுக்குள்ள, எந்த காரியத்துக்குள்ள நீங்கள் உட்பிரவேசிக்க முடியாமல் உங்களை தடை பண்ணிட்டு இருக்கு, எது உங்களை அடைக்கப்பட்டிருக்கிறது, இன்றைக்கி கர்த்தர் அந்த வாசலை திறந்து உங்களை உண்மையாக அனுப்பி நீங்கள் அதில் உட்பிரவேசித்து அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். அவர்கள் கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். அல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளே, ராஜா முன்னாடி போகிறார். ஆமென். கர்த்தர் முன்னாடி போகிறார். அது வெண்கல கதவாக இருக்கட்டும், இருப்பு தாழ்பாலாக இருக்கட்டும், ஆமென், கர்த்தர் முன்னாடி போனால் உடைஞ்சி தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. ஆமென். அவர் முன்னாடி போகும்போது எது உங்களுக்கு தடையாக இருக்க முடியும்? வேதத்தில் ஒரு அற்புதமான சம்பவத்தை நாம் அறிந்திருக்கிறோம். யாத்திராகும் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் வாசிப்பீங்கன்னா அழகாக சொல்லப்பட்டிருக்கும். வாசிக்க கேட்போம். நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்துவிடு. அப்போது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். ஆமென். இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவிலே வெட்டாந்தரையில் நடந்து போவாங்களாம். என்னங்க இது? எப்படி இருக்கு பாருங்க. ஒரு பெரிய சமுத்திரம், ஒரு பெரிய கடல், கடல் நடுவில் சமுத்திரத்தில் வெட்டாந்தரையில் நடந்து போவாங்களாம். இதுவெல்லாம் நடக்கிற காரியமா? சமுத்திரத்தில் எப்படி வெட்டாந்திர வரும்? அதுதாங்க அந்த சம்பவம் அழகாக தெரியும். தேவப்பிள்ளையில் 430 ஆண்டுகள் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. மோசையை கொண்டு கர்த்தர் விடுவித்து கொண்டு வருகிறார். அந்த பார்வோனுக்கு அனுப்பிட்ட பிறகு மனசு கேட்கல, மறுபடியும் பின்தொடர்கிறான். தொடருவேன், பிடிப்பேன், அழிப்பேன், நாசம் பண்ணுவேன்னு சொல்லி நடக்கிற காரியம். இப்போ முன்னாடி செங்கடல், பின்னாடி ஆமீன் பார்வோனின் சேனை பின்தொடர்ந்து வருது. என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்போதான் ஆண்டவர் மோசைக்கு சொல்லுவார், கையில் இருக்கிற கோலை நீட்டு. ஹல்லேலூயா. நீட்டின உடனே சமுத்திரம், கடல் இரண்டாக பிளக்கப்பட்டு வெட்டாந்தரை உண்டாகிறது. ஹல்லேலூயா. அதுதாங்க ஆண்டவர். ஆமென். தேவப்பிள்ளையில் ஒன்று சொல்கிறேன், உங்கள் ஆசீர்வாதத்துக்கு, உங்கள் நன்மைக்கு, நீங்கள் எதிர்பார்க்கிற காரியத்துக்கு அது சமுத்திரமே கடலே தடையாக இருந்தாலும் என் ஆண்டவர் அந்த கடலை இரண்டாக பிளக்க பண்ணி வெட்டாந்தரை உண்டு பண்ணுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். எப்பேற்பட்ட தடையாக இருந்தாலும் அவர் உடைக்கிற கர்த்தர். அதனால தான் இன்றைக்கி நம்மளுக்கு வாக்கு பண்ணுறாரு, தடைகளை உடைக்கிற கர்த்தர் நானுக்கு முன்னாடி போகிறேன், பயப்படாத, தைரியமாக இரு, நீங்கள் சுதந்திரிக்க வேண்டியதை சுதந்திரிப்பீங்க, நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியதை பெற்றுக்கொள்வீங்க. எங்கள் கானானை சுதந்திரித்தார் அல்லவா? தேவப்பிள்ளையில் உங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவர் அற்புதங்களை செய்வார்.
கண்களை மூடி நாம் செபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரப்பா. தடைகளை உடைக்கிற கர்த்தர் எங்களுக்கு முன்பாக போகிறபடியாலும் உமக்கு ஸ்தோத்திரப்பா. உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்தில் நீங்கிட்டுங்கப்பா. அன்றுவரே, சமுத்திரத்தில் வெட்டாந்தரை உண்டு பண்ணி வழியை நீங்கள் ஏற்படுத்துவீங்கன்னா எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அன்றுவரே எங்கள் முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கிற தடைகள் உடைந்து வெட்டாந்தரை உண்டாகட்டும், வழி உண்டாகட்டும், வாசல் உண்டாகட்டும், வாசலுக்குள்ளே பிரவேசிப்பார்களாக நினைச்சவைக்கிறப்பா. அந்த நன்மையை சுதந்திரித்து கொள்ளட்டும். இந்த நாள் முழுதும் கரம் பிடித்து நடத்தும், பாதுகாத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபக்கிறோம் பிதாவே, ஆமென். தடைகளை உடைக்கிற கர்த்தர் முன்பாக போகிறார். தைரியமாக போங்க. God bless you.